எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் குலதெய்வத்த கும்பிட்டு தான் நம்ம தொடங்குறோம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதாவது நம்மளோட சந்ததிகள் உயர்வுக்கு வரணும் அப்படின்னாலும், நம்மளோட செய்யக்கூடிய காரியங்கள் எந்த தடையும் இல்லாம வெற்றி அடையணும் அப்படின்னாலும், கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். ஆனா சிலர் தொழிலுக்காக, இல்ல கல்விக்காக, இல்ல குடும்ப நிலை காரணமாக சொந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு வந்திருப்பாங்க. இல்ல பூர்வீகத்த விட்டு வேற ஊருக்கு இடம்பெயர்ந்து குடியிருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமையில, அந்த குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செய்யாம விடுபட்டு போயிருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களும் சரி, இல்ல குலதெய்வமே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. குலதெய்வமே எங்களுக்கு மூதாதையர் வழிகாட்டி குடுக்கல அப்படிங்கிறவங்களும், கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கதிராமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வனதுர்க்கையை ராகு காலத்துல வருடத்துக்கு ஒரு தடவையாவது போய் பூஜை பண்ணி வழிபாடு செய்துட்டு வரணும். அதுக்கு பிற்பாடு வாரம் வாரம் செவ்வாய், வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல நம்மள நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த குலதெய்வத்த கும்பிட்டா எத்தன அளவு பலன் கிடைச்சிருக்குமோ, அந்த அளவு பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.